வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் நடிகர் சூரி அதிர்ச்சி அடைந்து பின்னர் வீடு திரும்பி இருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என சூரி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். உரிமையை செலுத்துறதுக்காக வந்தேன். கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட உரிமையை நான் கரெக்டாக செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. என்னோட மனைவியார் பேர் அவங்க ஓட்டு இருக்குது, என்னோட ஓட்டு இல்லை, என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் 100% ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன். அது நடக்கலையே அப்படின்றப்ப மனவேதனையாக இருக்குது. ஆற்ற முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எங்கே யாரோட தவறு எப்படி தவறு நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்கிறத விட ஓட்டு போட முடியலன்ற வேதனையோடு நான் சொல்கிறேன். தயவுசெய்து எல்லாமே 100% ஓட்டு வாக்களிச்சிருங்க. அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம நாட்டுக்கு நல்லது. தவறாமல் எல்லாரும் அவங்க வாக்கை செலுத்திடுங்க. நான் அடுத்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக என்னோட வாக்கை செலுத்த நம்புகிறேன். நன்றி. தனது மனைவி பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர் வாக்களித்த போதிலும் தன்னால் வாக்களிக்க முடியவில்லை என அவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியாமல் ஏமாற்றம் அடைந்து பொதுமக்களுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மக்களவை தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். வாக்களிக்க விருப்பப்பட்டும் தன்னால் வாக்களிக்க முடியவில்லை, ஆனாலும் அனைவரும் வந்து வாக்களிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் விடுபட்டு போன நபர்கள் தேர்தல் ஆணையத்தில் தங்களுடைய குறைகளையும் புகார்களையும் தெரிவிக்கக்கூடிய சூழலில் பிரபல திரை நட்சத்திரம் சூரியும் வாக்களிக்க முடியாமல் வீடு திரும்பியிருப்பது அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை ஒரு வீடியோ வாயிலாக அவர் வாக்குச்சாவடி மையத்திலிருந்தே வெளியிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.